பாட்டிலுக்கு 10 ரூபான்னு எச்சா வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனா இதுல ஒரு சட்ட சிக்கல் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, கோர்ட்டோட ஒரு டைரக்ஷன் இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த பாட்டில் குடிக்கிறவங்க அந்த பாட்டில வெளியே போட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப நீங்க அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி அந்த இடத்துல அந்த பாட்டில் கிடக்கும்போது ஒரு யானைக்கான அந்த காயங்கள் ஆகலாம், மனிதர்களுக்கு அந்த காயங்கள் ஆகலாம். அந்த பாட்டில திருப்பி வாங்கணும். அப்ப அந்த பாட்டில திருப்பி எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கணும்னா என்னன்னா, ஒரு பாட்டிலுக்கு ஒரு ஸ்டிக்கரை நீங்க ஒட்டிக்கோங்க. ஒட்டி அதுல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. திருப்பி அந்த பாட்டில கொண்டு வந்து கொடுத்தால் அந்த 10 ரூபாய திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொல்ல. கோர்ட்டு பாட்டில கட்டணம் வாங்கிக்கணும்னு சொல்லும்போது நம்மளுடைய பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, இதுக்கு முன்னாடி அவங்களோட பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, இதுக்கு ஒரு 10 ரூபாய் ஸ்டிக்கர்னு ஒரு கான்செப்டை கொண்டு வரலாம். பட் அதுல இப்ப என்ன பிரச்சனைனா, திருப்பி பாட்டில கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு சில கம்ப்ளைண்ட். இது இந்த கடையில வாங்கல, அந்த கடையில வாங்கினா எங்கிட்ட 10 ரூபா நோட்டு இல்லை இப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட். ஆனா இந்த பிரச்சனை இந்த ஸ்டிக்கரோட பிரச்சனைகள்லாம் டக்குன்னு இது ஒன் நைட் கேம் கிடையாது, ஒன் டே கேம் கிடையாது. இது எல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா இது ஒரு லாங் டைம் ப்ராசஸ். ஏன்னா இதை ஒரே நாள நம்ம இந்த டாஸ்மாக் துறையை திருத்தி சினிமாவில் வர மாதிரி மாற்ற முடியாது. இட்ஸ் எ ப்ராசஸ். இந்த ப்ராசஸை இன்னையில இருந்து ஆரம்பிச்சிட்டோம். இன்னையில இருந்து நிச்சயம் கூடி சீக்கிரம் அந்த ஸ்டிக்கருக்கான ஒரு மாற்று ஏற்பாடுகளை நிச்சயம் டாஸ்மாக் பண்ணும். அதே மாதிரி திருப்பியும் எல்லா கடைக்காரர்களுக்கும் தெளிவா சொல்றேன், எல்லா வார் நடத்தக்கூடிய உரிமையாளர்களுக்கும் தெளிவா சொல்றேன், 10 மணிக்கு மேல தமிழ்நாட்டுல எந்த பகுதிகளிலாவது கடைகள்ல பிளாக்ல நீங்க இந்த விற்பனை செய்ய வந்தது தெரிஞ்சுன்னா நிச்சயம் அந்த கடை எந்த கடை நம்பருக்கான அந்த விற்பனையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த விற்பனையாளரை கண்காணிக்க தவறிய மாவட்ட அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ இதுல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இது தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி. இந்த ஆட்சியாவது மக்களுக்கு, அதாவது மதுக்கு எதிரான ஒரு கொள்கை கொண்டவர்களா இருந்தா கூட அந்த மதுவை முறைப்படுத்தாம விட்டுட்டோம்னா, இந்த மாதிரி டாஸ்மாக் நிர்வாகம் இல்லைன்னா பல பொருட்களும் நம்ம மண்ணில் வந்துடும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் கள்ளக்குறிச்சி.